ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இது மண்டே எடுத்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். மதியமே ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். மிக்சி கப்பில் அரை தக்காளி, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம அரைச்ச கலவி அதில் கலந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கலந்த கலவையை ஊற்றி உப்பு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிட்டோம்னா ரசம் ரெடி. மதியம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் இந்த செல்ஃபை தான் க்ளீன் பண்ண வந்தேன். அதனால தான் காலையிலேருந்து வேலை இழுத்துடுச்சு. மாவுமே அரைக்க முடியல. நைட்டு டின்னருக்கு கடையில் தான் மாவு வாங்கி தோசை ஊற்றிக்கிட்டோம். நான் கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். இந்த சட்னி ரொம்ப சிம்பிள் சட்னி, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், உப்பு, அவ்வளவுதான் இந்த சட்னி. நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் தோசை செய்யலான்னு ஐடியாவில் இருந்தேன். தம்பி முட்டை தோசை தான் வேணும்னு கடையில் போய் அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இன்றைக்கி இதான் டின்னர். பாய்.